ஏண்டி கத்துற? மரியாதையா உண்மையை சொல்லு. சொல்லுடி, சொல்லு, சொல்லு, சொல்லு. உன்னை என்ன செய்றேன் பாரு. எழுந்திருடி, எழுந்திரு. போட்டுக்கு கொடுத்த ரவிக்கு எல்லாம் காணாம எங்கடின்னு கேட்டா தெரியாத சொல்லி புடிவாதமா பிடிக்க. நீ பட்னி கிடந்தா மட்டும் நான் விட்டுடுவேன் நினைக்கிறியா? அடிக்காதீங்க சித்தி. அடிக்காம பெத்த அப்பனையே காட்டி கொடுக்கிற உனக்கு கல்யாணம் வேற கேக்குதாடி? சொல்லுடி, சொல்லு. டேய் தம்பி, இவள வெளியே விட்டா இவங்க அப்பா மட்டும் இல்ல நம்ம எல்லாரும் மாட்டிப்போம். இவ வெளியே போகாம நீ தான் பாத்துக்கணும். என்னங்க புரியாம பேசுறீங்க? இப்ப உங்க பொண்ணோட வாய் அடக்கல, அப்புறம் நம்ம எல்லாரும் ஒட்டு மொத்தமா அடங்கி போயிட வேண்டியதுதான். ஐயா ஐயா, உங்களை பாக்கிறதுக்கு தூக்கநாயக்கம் பாலத்துல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. இது பாருங்க, 5-6 தடவை லெட்டர் போட்டாச்சு, 2-3 தடவை ஆள் அனுப்பிச்சும் பார்த்தாச்சு. நீங்க கல்யாணத்தை நடத்துற மாதிரியே தெரியலையே. அதான் 2 லோன் கேட்டு போலான்னு வந்தனுங்க. என்னப்பா சும்மாறா, எத்தனை நாளைக்கு காத்துட்டு இருக்கிறத? என்னங்க இது? இந்த கல்யாணம் நடக்கலையேன்னு முறைப்படி வருத்தப்பட வேண்டியது நாங்க. நீங்க ஏன் அனாவசியமா ஆயிட்டுக்கிறீங்க? கொஞ்சம் பார்த்து பேசுங்கம்மா. உங்க பொண்ணுக்கு எங்க பையனை பிடிச்சிருக்குது, வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சனாதான் பொண்ணு கேட்டே வந்தோம். இப்ப இந்த மாதிரி பேசுறது என்னமா அர்த்தம்? சொல்லுங்க சக்கர கவுண்டர. அப்போ என் பொண்ணுக்கு பிடிச்சது, இப்ப பிடிக்கல. மறுபடியும் எப்பாவது பிடிக்குதுன்னு சொன்னா சொல்லி அனுப்புறோம். இப்போ நீங்க புறப்படுங்க. அப்போ நடந்து முடிஞ்ச நிச்சயதார்த்தத்துக்கு என்னங்க அர்த்தம்? நடந்து முடிஞ்ச கல்யாண வாழ்க்கையே சரியா இருக்க மாட்டேங்குது. நீங்க நடனா நிச்சயதார்த்தத்திலே நிக்கிறீங்க. என்னங்க இது ரொம்ப அநியாயம் பண்றீங்க. தம்பி, போயிடணும்னு சொன்னா போயிடணும், இல்லைன்னா நாங்களே அனுப்பி வச்சிடுவோம். தவிர எப்படி? வாடா போலாம். நான் துவைக்கிற இடத்துல தான் இந்த எறும்பாட்டை விடுவாங்க, அருவி வெட்டுவாங்க. எவ்வளவு துணி தான் துவைக்கிறது? மாமா, நான் ஆபத்தில் இருக்கிறேன், என்னை காப்பாற்றுங்கள். வடிவு துணியாச்சே, யாருக்கு எழுதியிருக்கோம்? சின்ன கவுண்டருக்கா இருக்குமோ? கொஞ்சம் பொறுத்துக்குதாயி, கொஞ்சம் பொறுத்துக்க. எவ்வளவு நாச்சுமே இப்படி கறந்து துடிக்கிறாளே, என்னாச்சுன்னு தெரியலையே. என்னன்னு சொல்றது அம்மனி? சொல்லுல, குழந்தை தலை பிறண்டு கிடக்குது. 2 உசுர்ல 1 உசுரத்தான் காப்பாற்ற முடியும். சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிடுங்க அம்மனி. கன்றா, இந்த கிழவி பெத்த மகனுக்காக வக்காலத்து வாங்க வந்திருக்காளேன்னு நினைக்கிறியா? நான் அதுக்கு வரலதாய். நீயும் மானஸ்தின்னு எனக்கு தெரியாதா? நீ அம்மாவா இருந்த ஆளாக்கு நீயே உங்களோட தங்கச்சி. அவ இப்ப அம்மா ஆக போறா. ஏருசுருக்காரி, முத பிரசவம். எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் அதை காட்டுறதுக்கு இது நேரம் இல்ல தாயி. கவுண்டரையா, கடுதாச்சி வந்துருங்க. என்னங்க கடுதாசில என்ன எழுதுன்னு பார்த்து சொல்லு. ஐயா, யாரோ ஜட்ஜி எழுதிருக்காரு. உங்க சம்சாரம் வெட்டினதால மலைச்சாமி சாகலிங்களாமா. ஏதோ மூச்சு திணறி போய் செத்துருக்காரு, அதனால ஜாமீன் எடுத்தாச்சுன்னு எழுதிருக்காருங்க. எப்படி இறந்தான்னு எழுதியிருக்காரு? மூச்சு திணறி செத்துட்டானுங்களா? வணக்கம்ங்க. வணக்கங்க. நீங்க அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணீங்க ஒரே காரணத்துக்காக தானுங்க நான் என் பையனுக்கு வேற இடத்துல பொண்ணு பார்க்காம இருக்கிறேனுங்க. என்ன சொல்றீங்க? உங்க மச்சான பத்தி தான் சொல்றேனுங்க. இப்ப என்னாச்சு? நிச்சயதார்த்தம் பண்ணி 6 மாசம் ஆச்சுங்க. லெட்டர் போட்டு பார்த்தா, ஆள் அனுப்பிச்சு பார்த்தா எந்த பதிலும் இல்லைங்க. எதுக்கு நேர்ல கேட்கலான்னு போனா பொண்ணை கூட கண்ணுல காட்டாம இருந்தாலும் இடக்க முடக்க பேசுறாருங்க. ஐயா, வீட்டுக்குள்ள வடிவு அலற சத்தம் கேக்குதுங்க. அந்த பொண்ணு ஏதோ கொடுமைப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேங்க. கவுண்டரியா, வடிவுக்கு ஏதோ ஆபத்து போடுறீங்க. இந்த ரவுக்கு தொழில் எழுதி இருக்குங்க. சின்னட போய் அமாவாசை உங்களோட காட சொன்னானுங்க.
அக்கானு கூப்பிடாத. இனி எந்த ஜென்மத்தையும் எனக்கு இப்படி ஒரு தங்கச்சி வேண்டாம். ஏண்டி நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? என் வயசுல ஒரு புள்ளைய சுமந்துட்டா எங்க உன் மேல இருக்க பாசம் குறைஞ்சு போயிருமானு தாண்டி ஏன் அடி வச்சு கட்டி போட்டுட்டேன். அப்படி இருக்கும்போது என் புருஷனுக்கு என் புள்ளைய சுமந்துட்டு நிக்கிறேன். இது நியாயமா? அதை கேட்டு போலாம் தான் வந்தேன். நீ நல்லா நில்லு. மரியாதை கொடுக்காத வீட்டுக்குள்ள இப்படி தெரியாம நுழைறதுதான் பெரிய மனுஷனுக்காக. சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும்தான் இந்த சின்ன கவட்டன் தலையிடுவான். எங்க அக்கா பொண்ணு வடிவு எங்க இருக்கா உடனே தெரிஞ்சாங்கன்னு அவளை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாகணும். பெத்தப்ப எனக்கு தெரியாதா தான் பொண்ணு எங்க எப்படி யார் கூட சேர்க்கணும்னு? அவ உடம்பு வாய்க்காக்கரையில் ஒதுங்குன்னு நினைக்கிறேன். நீதியை காப்பாத்துற பரம்பரையாச்சே, முடிஞ்சா அவ உடம்பையாவது காப்பாத்து. அவ உசுருக்கு ஏதாச்சும் ஆச்சு ஒன்னு உருப்பெரியாம அடிச்சிருவேன். ஜாக்கிரதை. ஆம்பளை பிள்ளாமணி என்னக்கா அப்படி பாக்குற? இது முறை தவறி பிறந்த குழந்தைதாக்கா. ஆனா ஒரு நீயும் நினைக்கிற மாதிரி உன் முந்தானிக்கு துரோகம் பண்ணி பொறுக்கலக்கா. இத்தனை நாள் மறைச்சு வச்சிருந்த உண்மையை சொல்ற, என்ன நம்புக்கா. இந்த குழந்தைக்கு அப்பா ஆத்தா இல்லக்கா. நீ யார வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனியோ அந்த மலைச்சாமி தாக்கா இதோட அப்பா. செத்து போன மலைச்சாமியோட உடம்பு வந்திருக்குன்னு சொல்லி அத்தா ஊர் சுடுகாட்டுக்கு போனாரு. அங்க அவரோட கையில என் பேரு பச்சை குத்தி இருந்தது அத்தா பார்த்துட்டா இருக்கு. எனக்கும் மலைச்சாமிக்கும் பழக்கம் இருந்தது. அத்தா அப்பவே புரிஞ்சுக்கிட்டாரு. மலைச்சாமியோட குழந்தை என் வயித்துல வளர்றது தெரிஞ்ச உடனேயே நான் தற்கொலை பண்ணிக்க போனேக்கா. பார்த்தாண்டா என்ன காப்பாத்தினாரு. நடந்ததை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியமா வாங்கிட்டாரு. அக்கா தெருவுக்கு வந்துட்டு என்னோட மானத்தை காப்பாத்துறதுக்காக அத்தா பழிய தம்மாலேயே போட்டுக்கிட்டாருக்கா. அதனால இந்த வீட்டை விட்டே போயிட்டாருக்கா. இந்த குழந்தை தப்பா பிறந்திருந்தாலும் அது ஏன் குழந்தைக்கா. குழந்தை மேல சத்தியமா அத்தா உத்தம இருக்கா. என்ன தப்புக்கா. அத்தா உத்தம இருக்கா.
வாமா போலாம் வா. இல்ல இவளை நீ காப்பாத்துட்டு நினைக்காத. மேட்டுத்தால இருக்கிற உன் மச்சாங்கிட்ட இவளை ஒப்படைச்சாதான் உன் பொண்டாட்டி உனக்கு உசுரோட கிடப்பா. என்னடா சொன்ன? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.